பள்ளிவாசல் உள்ளே வந்திருக்கோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நமது ஒரு மேலத்தெரு ஜாமியுல் மஸ்ஜிதில் இரவு நம்ம லைலத்துல் கத்ர் இரவு 27 முன்னிட்டு சஹர் சாப்பாடு செய்பவர் பார்த்தீங்கன்னா அப்துல் காதர் அண்ட் முகமது கஜ்சாலி அவர்களுடைய முறை இன்றைக்கி சஹர் சாப்பாடு முறை. இந்த பாருங்கள், இந்த முறை விவரம் வந்து லிஸ்ட்டு வந்து ஜாமியுல் மஸ்ஜிதில் வந்து அறிவிப்பு பலகையில் எழுதியிருக்காங்க இன்ஷா அல்லாஹ். அதெல்லாம் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். வந்து எல்லாருமே புத்தாடை அணிஞ்சு எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஊர் சகோதரர்கள்லாம் பாருங்கள் எல்லாருமே சந்தோஷமாக லைலத்துல் கத்ர் இரவை நாடியவர்களாக எல்லாம் வந்து தொழுதுட்டு நிற்கிறாங்க. மேலே தொழுகை நடந்துக்கிட்டு இருக்குது இன்ஷா அல்லாஹ். பசங்கள்லாம் பாருங்கள் எல்லாம் வந்து சந்தோஷமாக எல்லாருமே இருக்காங்க. இங்கே பேக்கிங்லாம் நடக்குது ஃபுல்லாக. எங்கள் மச்சான் வந்து நின்று மேற்பார்வை இன்றைக்கி பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை ஃபஸ்ட்டு தடவை மச்சானை பார்க்க முடியுது. இன்றைக்கி கஜாலி என்ன விட்டு போகிறாங்க தான் மெயினாக வந்து நிற்கிறாப்புல மேற்பார்வைக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஆமாம், எங்கள் வீட்டு போகிறாங்க நாங்கள் தானே வரணும். அல்ஹம்துலில்லாஹ். அதை பாருங்கள் கஜாலி என்ன வந்து நின்று எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. காலையிலேருந்து கடினமான உழைப்பில் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா மக்களுக்கும் வந்து இது கிடைக்கணும்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் இது பண்ணுறாங்க. முகநூல் நேரில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க அனைவர்களுக்கும் எல்லாருக்கும் அந்த பசங்களுக்காக எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க. இந்த வருஷம் அவங்க எவ்வளோ சந்தோஷமாக புத்தாடை அணிந்து அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்களோ அடுத்த ஒரு வருடமும் அவங்க எல்லாம் இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும், குடும்பத்தினர் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க. அடுத்த வருஷமும் இவங்க லைலத்துல் கத்ர் இதை இரவு அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்துடணும்னு சொல்லிட்டு துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் சகோதரர்கள் எல்லாம் நிற்கிறாங்க. இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது எங்கள் ஊர் சவுண்ட் சர்வீஸ் சிராஜ் மச்சான். பார்த்தீங்களா, எங்க கடினமான உழைப்பு முகத்தை காட்டாமல் திரும்பி அந்த பக்கம் நின்றுட்டு இருக்காரு. இருந்தாலும் நான் முகத்தை காட்டுறேன் பாருங்கள். பாருங்க நம்ம இவங்க சகோதரர்களே இந்த பார்க்குறீங்களா, இவங்க தான் கீழே தெரு பள்ளிவாசலில் வந்து மின்சார விளக்குகள் கொண்டு அலங்கரிச்சது வந்து சிராஜ் மச்சான் தான். இதோட அருமையான முறையில் அலங்கரிச்சிருக்காங்கன்னு பார்த்துருப்பீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதை பாருங்கள், அந்த சுல்தான் வந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் நம்மளோட நேரலையில் இணைஞ்சிருக்கா இன்ஷா அல்லாஹ். பாருங்கள் அல்ஹம்துலில்லாஹ் பேக்கெட் பண்ணி எல்லாமே ரெடி ஆகி அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் வந்து சமைச்சு எல்லாம் பேக்கெட் பண்ணி இரவு நேர தொழில் கொடுப்பதற்காக எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. அண்ணன் நின்று எல்லாம் வந்து என்னென்ன யார் யார் இதுக்குன்னு எல்லாம் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் வச்சு எழுதிட்டு மேற்பார்வை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். வாங்கண்ணா வாங்க அங்கே வாங்கண்ணே பாருங்க. இந்த நம்ம ஊர் மக்களுக்கு இதுக்காக சொல்லலை, முகத்துக்கு நேரம் சொல்லக்கூடாது. இருந்தாலும் நான் வந்து சில விஷயங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நம்ம ஊர் மக்கள் வந்து எந்த ஒரு துயரம்னாலும் அண்ணனை அணுகிறப்ப உடனடியாக வந்து செஞ்சு எல்லா இதையும் வந்து துயரங்களுக்கும் வந்து அண்ணன் வந்து உதவி செய்கிறாப்புல. இது எல்லாரும் அறிஞ்ச விஷயம்தான். இன்ஷா அல்லாஹ் நம்ம ஊர் சமூக ஆர்வலர் அமெரிக்கா பாபு அண்ணன் இன்ஷா அல்லாஹ் வந்து இந்த இதை வந்து கஜாலி அண்ணனோட இணைஞ்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் வந்து பாபனுக்காகவும் எல்லாரும் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் கஜாலி அண்ணனுக்காக துவா செய்யுங்க. வந்து எல்லாரும் நீங்கள் நேரலையில் இணைஞ்சிருக்கவங்க எல்லாருமே பாருங்கள் வந்து எவ்வளோ அழகாக சிறப்பான முறையில் வந்து பேக்கெட் பண்ணி எல்லாம் அடுக்கி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து எங்களுடைய அண்ணன் பார்த்தீங்கன்னா சுல்தானனும் பாருங்கள், சுல்தானனும் பங்கெடுத்திருக்காங்க. அதே மாதிரி எங்கள் அண்ணன் சாதிக் பாட்சா பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 10 நாள் விடுப்பு எடுத்து வந்து நம்ம கடைசி 10 நாள் கரெக்டாக வந்து எல்லா இதுலேயும் பங்கெடுக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அவளுக்காகவும் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். என் நண்பர் ராஜா மட்டும் முகம் வழியாக தெரிய மாட்டேங்குது. அதனால் கிச்சனை கொண்டு போய் நான் ராஜாவை மட்டும் காமிக்கிறேன். ராஜா முகத்தை மட்டும் பார்த்து இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்.
சாப்பாடு எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் ஹீட்லாம் ஆற வச்சு பேக் பண்ணுறாங்க. வந்து கொஞ்சம் ஆற விட்டு தான் போடுறாங்க, ஏன்னா ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா அந்த பேக்கிங் இதாகிருமேன்னு சொல்லிட்டு என்ன பாருங்கள் அழகான முறையில் வந்து எல்லாமே பேக்கெட்லாம் தால்ச்சாலாம் வந்து பார்த்தா தால்ச்சாலாம் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பேக்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த சாப்பாட்டை விட அதிகமான முறையில் தால்ச்சாலாம் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன் அதை சொல்ல வரேன்னா, ஒரு சில இடத்துல வந்து தால்ச்சா பத்தாமல் போயிடுது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் சிறப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையுமே. இந்த பாருங்கள். ஆனால் கஜாலி எண்ணெய் விட்டு தேவைன்னா ஒரு நேரத்தில் நம்ம சகோதரர்லாம் மறக்க முடியாது. எப்படின்னா எய்த்தாப்பில் காமிச்சேன் அந்த பள்ளிவாசலில் சகன் வச்சு சாப்பாடு கொடுப்பாப்புல, அந்த மாதிரிலாம் இப்போ வச்சோம்னா சகன் வச்சு மறுநாள் தான் எல்லாம் எந்திரிப்பாங்க. அந்த மாதிரி சூழல் இருக்கிறதுனால வந்து கஜாலி எண்ணெய் எல்லாருக்கும் வந்து பாக்கெட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கஜாலி எண்ணெய் வந்து எப்போதும் சகன் சாப்பாடு கொடுத்துருக்கோம், எல்லாருக்கும் தெரியும். வந்து இப்போ உள்ள சூழல் வந்து இந்த மாதிரி மாறிடுச்சு. அது இல்லாமல் சகன் சாப்பாடு இப்போ இது வந்து சரி அதை சொல்லுங்கண்ணா நீங்கள். அப்போ சகோதரர்களே வந்து ஒரு தவறுதலோட செய்து இன்ஷா அல்லாஹ் கஜாலி எண்ணெய் வழக்கம் போல் எப்போதும் இருக்கிற மாதிரி சகன் சாப்பாடு தான் அன்னைக்கு கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பு, அல்ஹம்துலில்லாஹ் மிக சிறப்பு, அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாருங்க சகன் சாப்பாடு தான். இப்போ நம்ம இல்லையே நினைச்சோம், இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு வந்து பாருங்க சகன் சாப்பாடு தான் சொல்லியிருக்கு. இந்த பாருங்க சகனை பாருங்க இன்ஷா அல்லாஹ். நானும் பார்க்கவே இல்லை, பாக்கெட்டை பார்த்தோன்னா சரி பாக்கெட் கொடுக்குறவங்களுக்காக அப்படின்னு நினைச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் வந்து சகன் சாப்பாடு தானா, சகன் சாப்பாடு சிறப்பு அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் ஒன்றா உட்காந்து இஸ்லாமிய முறைப்படி எல்லாரும் ஒன்றா அமர்ந்து சாப்பாடக்கூடிய ஒரு நிகழ்வு அது. அல்ஹம்துலில்லாஹ் அண்ணா அதை தான் ஏற்பாடு பண்ணியிருக்கு இந்த தடவையும். சூப்பரான முறையில் எல்லாம் பேக்கெட் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் பேக்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. சுபஹத்துல்லா அண்ணா வந்திருக்கா இன்ஷா அல்லாஹ். அண்ணன் திரும்ப மாட்டேங்கிறாப்ல. சுபஹத்துல்லாண்ணா அல்ஹம்துலில்லாஹ் பாருங்க அண்ணன் நம்மளோட நேரலையில் சுபஹத்துல்லா அண்ணன் இருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் லைலத்துல் கத்ர் இரவு முன்னிட்டு அண்ணனை பார்த்து ரொம்ப பள்ளியில் ஃபஸ்ட்டு இங்கே தான் இப்போ தான் பார்க்குறேன் அண்ணனை. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கீங்களாண்ணே? அல்ஹம்துலில்லாஹ் அண்ணனை பார்த்துங்க எல்லாரும். அல்ஹம்துலில்லாஹ் சகோதரர்களே, இன்னைக்கு வந்து நமது ஜாமிஉல் மஸ்ஜிதில் ஆண்களுக்கு இரவு சஹர் சாப்பாடு தான் இது பண்ணுறாங்க. இன்ஷா அல்லாஹ் சஹர் சாப்பாடு வந்து சஹன் சாப்பாடு தான் அண்ணன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை பாருங்கள் சஹன்லாம் வந்து ஆண்களுக்காக அமரக்கூடியவர்களுக்காக வரக்கூடியவங்களுக்கு வந்து சஹன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இன்ஷா அல்லாஹ். பள்ளியில் பார்த்தீங்கன்னா ஏராளமான இடம் இருக்குது முன்னாடி. அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு பள்ளியில் முன்னாடி இடம் இருக்குது. அதில் உட்காந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு இடமும் இருக்குது அல்லாஹ்வோட கிருபையில். எல்லாரும் அவசியம் கலந்துக்கிட்டு சிறப்பிங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம அடுத்து வந்து பார்க்க வேண்டியது கீழத்தெருவில் நடக்கக்கூடிய பேக்கிங்கு, அந்த இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வந்து அதையும் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். மேலே இங்கே தொழுகை நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ கீழத்தெருவில் பேக்கிங் நடக்கக்கூடிய இடத்துல போய் நம்ம அந்த இடத்துலையும் எப்படி செயல்பட நடந்துக்கிட்டு இருக்குது என்னான்னு நம்ம கொஞ்சம் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வருவோம். கீழத்தெரு பள்ளிவாசலுக்கும் போயிட்டு கீழத்தெரு பள்ளிவாசலுக்கும் போய் நம்ம அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் இதையும் கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம் இன்ஷா அல்லாஹ்.
பள்ளியோட மொயினர் பாய் போகிறாங்க இப்போ தான். அவர்களை இப்போ நம்ம கீழத்தெரு முகைதரான பள்ளிவாசலில் அங்கே நடக்கக்கூடிய உணவுப் பொட்டலங்கள் பேக்கிங்கு இது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது என்னங்கிறத நம்ம ஒரு ரவுண்டு பார்த்து வருவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இப்பொழுது நம்ம எங்கே இருக்கோம்னா மேலத்தெரு ஜாமிஉல் மஸ்ஜிதில் நம்ம இருக்கோம். இப்போ பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹ் இன்று சஹர் உணவுக்காக சகன் சாப்பாடு வழங்கப்படுது. அதற்காக வந்து எல்லாமே செட்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கிறாங்க. அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பச்சடி, கோழிக்கறி கிரேவி ஒன்று, தால்ச்சா எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பாருங்கள். இந்த வந்து இங்கே கப்பில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பச்சடி போட்டிருக்காங்க. பச்சடி பேக்கிங் ஆகிட்டே இருக்குது, செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதை பாருங்கள். சகன் சாப்பாடு வைப்பதற்காக எல்லாமே செட்டெல்லாம் போட்டு ரெடியாக இருக்குது. அதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா எய்த்தாப்பில் வந்து சஹர் செய்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து உள்ளே வந்து பாயெலாம் விரித்து இந்த இடம்லாம் சுற்றி வந்து ரெடி ஆகுது. பாயெல்லாம் போட்டுட்டாங்க. இப்போ எல்லாமே கூட்டி இடம் சுத்தம் பண்ணி தொழில் முடிஞ்சு மக்கள்லாம் சென்ற பிறகு இப்போ வந்து இந்த ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இந்த ஏற்பாடு செஞ்சு இதில் பாருங்கள், பாயெல்லாம் போட்டிருக்கு. சகர் செய்யக்கூடிய இடம் இந்த இடத்துல தான் எல்லாம் சகர் செய்ய போகிறாங்க. இந்த எல்லா மக்களும் வந்து சகர் செய்வதற்காக எல்லாம் வந்து எய்த்தாப்புலலாம் பாருங்கள் எல்லாம் அமர்ந்திருக்காங்க. சகர் செய்கிறதுக்காக எல்லாம் பாயெல்லாம் போடப்பட்டு சகர் செய்கிறதுக்காக மக்கள் பாயெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. பேப்பர் அந்த இடத்துல கிழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இன்னும் சிறிது நேரத்தில் சகர் செய்கிறதுக்கு எல்லா மக்களும் அமர்ந்துருவாங்க. அதை தான் நீங்கள் நேரலையில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சாப்பாடு வைக்கிறதுக்காக இடம்லாம் ஏதுவார ஆயிடுச்சு எல்லாமே. இப்போ பாய் மீதி உள்ள இடங்களுக்கும் வந்து பாய் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் சிறிது நேரத்தில் இங்கே சகன் சாப்பாடு மூலிமா கொடுக்குறாங்க எல்லாருக்கும். சகன் சாப்பாடு இதை பார்த்துருப்பீங்க. எல்லாம் அமரக்கூடியவர்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த சைடில் எல்லாம் அமர்ந்துருக்காங்க. எல்லாம் சகர் செய்கிறதுக்கு தான் எல்லாம் நிற்கிறாங்க. வாகனங்கள்லாம் வெளியில் அகற்றப்பட்டு இப்போ பாய் விரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொடிநகர் தகவல் குழுமத்தின் முகநூல் நேரலை. பாருங்கள், வெளியில் இளைஞர்கள்லாம் ஏராளமானவர் வந்து சகர் செய்கிறதுக்காக சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் நீங்கள் வெளியில் உள்ள இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதை பாருங்கள், ஏராளமானவர் வந்து சகர் செய்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இது பாருங்கள், எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வாகனங்கள் எல்லாம் வெளியில் எடுக்க சொல்லி பள்ளிவாசலில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா சாப்பிட இடத்துல வைக்கக்கூடிய இடத்துல வந்து வாகனங்கள்லாம் உள்ளே நிறுத்தப்பட்டிருக்கு. அந்த இடத்துலலாம் இப்போ பாய் போட போகிறாங்க. பாய் விரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு.
இப்போ நம்ம பள்ளிவாசல் என்ட்ரன்ஸில் நம்ம இருக்கோம். பாய் விரிக்கப்பட்டு எல்லாருக்கும் சாப்பாடு வைக்கக்கூடியதுக்காக அதுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், சகர் செய்கிறதுக்காக மக்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க சைடில். அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லோரும் உட்கார அழைப்பு கொடுக்குறாங்க. எல்லோரும் உட்கார சொல்லி அழைப்பு கொடுக்குறாப்புல கெஜாலி என்ன எல்லாரையும் கூப்பிட்றாங்க. வாங்க அமருங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. மக்கள் எல்லாம் அமர்றதுக்கு எதுவாக எல்லா புறத்துல இருந்தும் மக்கள் வராங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொடிநகர் தகவல் குழுமத்தின் முகநூல் நேரலை. அழைப்பு கொடுக்குறாங்க. சகர் செய்யக்கூடியவர்களை வந்து அமர சொல்லி அழைப்பு கொடுத்துட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே வந்து எல்லாரும் அழைப்பு கொடுக்குறாங்க. லாஸ்டா இருக்கு. எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்குறாங்க. அழைப்பு கொடுத்து அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் உள்ளே வராங்க. வெளியில் நின்றவங்க காத்துக்கிட்டு இருந்தவங்க உள்ளே வராங்க. எல்லாம் வந்து சகர் சாப்பாடுக்காக எல்லாம் அமர்றதுக்கு தயாராகிட்டாங்க. அந்த பாருங்க உட்காந்துட்டாங்க. ஒரு குரூப் ஃப்ரண்ட்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே ரெடியா இருக்குது. வந்து உணவு வைப்பதற்காக எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்துட்டாங்க. மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சாப்பிட்றதுக்காக எல்லாம் அமர்ந்துகிட்டு இருக்காங்க. அதை தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கொடிக்கால்பாளையம், திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால்பாளையம் மேலத்தெரு ஜாமிஉல் மஸ்ஜிதில் நடைபெறக்கூடிய சகர் நேர உணவு உபசரிப்பு. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் வெளியில் இருந்தவங்க எல்லாம் வந்து அமர்ந்திருக்காங்க. கொஞ்சம் அருகாமையில் சென்று நம்ம போய் வந்து உங்களுக்கு திருப்பி நான் கொண்டு போய் காட்டுறோம். உங்களுக்கு எல்லாரும் அமர்ந்திருக்காங்க. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பேப்பர் எல்லாருக்கும் பேப்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் பேப்பர் கொடுக்கப்பட்டு எல்லா மக்களும் அமர்ந்துகிட்டு இருக்காங்க. அதான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம சுல்தான் எல்லாம் வந்து கடுமையா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. சாப்பாடு சகன் மூலியமாக வழங்கப்பட்டு வருகிறது. சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கமா எல்லாம் சாப்பாடு வச்சுட்டாங்க. சாப்பாடு வச்சு போயிட்டு இருக்குது. இந்த பாருங்க, சாப்பாடு வைக்கப்பட்டிருக்கு எல்லாம். இந்த பாருங்க, சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்காங்க. சகனு அதுக்குள்ள செட்டு எல்லாமே கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது.
அன்வர் அண்ணன் எல்லாரும் பரிமாறிட்டு இருக்காங்க. எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சகோதரர் ஹாஜப்பா சாதிக்கு எல்லாரும் அமர்ந்திருக்காங்க. நீங்க பாருங்க, இந்த கூட்டத்தை பாருங்க. இத்தனை பேர் வந்து இங்க சகர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் சகர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப சாப்பாடு இங்க வச்சுட்டு எல்லா சகோதரரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் சாப்பிடுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அலாவுதீன் பாய், அதுக்கப்புறம் இஸ்மாயில் எல்லாரும் அமர்ந்திருக்காங்க. சிறப்பு. சாப்பாடு சகான் வைக்கப்பட்டு எல்லா மக்களும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, சகர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சகர் செய்யக்கூடிய நிகழ்வு தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சகர் செய்யக்கூடிய நிகழ்வை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மக்கள் சகர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடு சகன் வழங்கப்பட்டு வருது. எல்லாருக்கும் சகன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சகர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் சகர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சகன் பரிமாறப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஒரு சகனுக்கு 3 பேர் வீதம் உட்கார சொல்லியிருக்கிறாங்க. சாப்பாடு வந்துகிட்டு இருக்குது. மறுசோறு வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. மறுசோறு வச்சுக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடும் வந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் மறுசோறும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். சில சகன்ல ஒரு சகனுக்கு 4 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு சகனுக்கு 3 பேர் உட்கார சொல்லியிருக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு சகனுக்கு 3 பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா சில பேர் சகனுக்கு ஒரு இதுக்கு 4 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அந்த டீசல்னு சட்டை போட்டிருக்க யாரு தெரியுதா? சகோதரர் இப்ராஹிம் தான் உட்கார்ந்துருக்கிறாப்ல. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொடிநகர் தகவல் குழுமத்தின் முகநூல் நேரலை. இப்போ நம்ம திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால்பாளையம் மேலத்தெரு ஜாமியுல் மஸ்ஜித் இங்கே நடக்கக்கூடிய சகர் சாப்பாட்டின் நேரலையை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சகர் சாப்பாடு அல்லாஹ்வுடைய கிருபையில் பரிமாறப்பட்டுக்கிட்டு இருக்கு. வந்து ஏராளமானவர் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ்.
நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதை பாருங்கள், எல்லாரும் நின்று பந்தி பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. செட்டு போட்டு செட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். சாதிக்கு பேப்பருக்கு இது பண்ணி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மி பேக் இஸ்மாயில் எல்லாருமே உட்காந்து சகர் செஞ்சுட்டு இருக்காங்க. பாருங்க, கை கட்டுறாரு பார்த்தீங்க. அலாவுதீன் பாய், எஸ் ஹோட்டல் அலாவுதீன் பாய். இப்போ வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல் முன்புலேருந்து லாஸ்ட் வரைக்கும் உள்ள வியூவை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் வந்து சகர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இங்கே தான் செட்டு போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. இப்போ பாருங்கள், அங்கே போக போக செட்டு போட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது. பச்சடி, தால்ச்சா, சிக்கன் கிரேவி எல்லாமே ரெடியாக இருக்குது. சகனில் உட்கார வைக்கிற அளவுக்கு எல்லாம் தயார் நிலையில் வச்சுருக்காங்க. பாருங்க, சகான் வந்து தயார் நிலையில் இருக்குது. அடுத்து உட்காந்தாங்கன்னா வைக்கிறதுக்கு சகான்லாம் வந்து தயார் நிலையில் வச்சுருக்காங்க. எல்லாருமே சகர் செய்கிறதுக்காக சைட்லேயும் சில சகோதரர்கள் நின்று நிற்கிறாங்க. வெளியிலேருந்து நிறைய சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ். இந்த பாருங்க, எல்லாரும் வருகை தராங்க. நிறைய பேர் வருகை தராங்க அல்லாஹ்வோட கிருபையில. பசங்கள்லாம் நிறைய பேர் வராங்க. தலைவர் 2 கடுமையான வேலை பார்த்துக்கிட்டு அண்ணன்லாம் வந்து கடுமையான வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சுல்தான் அண்ணன் வந்து பேப்பர் கொடுத்து கலைச்சி போய் சுல்தான் வந்து உட்காந்துருக்கு. வெளியில் எல்லாரும் ஏராளமானவர் வந்துக்கிட்டு இருக்காங்க. இதை பாருங்கள், வரக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உணவு வழங்கப்பட்டு வருகிறது. வெளியிலேருந்து புதுசாக வர்றவங்கெல்லாம் வந்து இப்போ அமர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக மக்கள்லாம் வெளியிலேருந்து வர ஆரம்பிப்பாங்க. இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் சகர் செய்கிறதுக்காக.
வாழ்த்து சொல்கிறாங்க. பாருங்க, பசங்கள்லாம் இப்போ புதுசாக ஏராளமாக வந்துக்கிட்டு இருக்காங்க சகர் செய்கிறதுக்கு. இதெல்லாம் பசங்களை பொறுத்த வரைக்கும் கேங்காக கூட்டமாக தான் வருவாங்க. எல்லாருமே கரெக்டாக அந்த மாதிரி தான் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதாக வர்றாங்க. சகர் நேர சாப்பாடு பரிமாறப்பட்டு வருகிறது. எல்லாரும் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இடையில சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் அடுத்த சாணம் இடையிலேயே வைக்கப்படுது. சிலர் வந்து சகர் முடிச்சுட்டு எந்திரிச்சிட்டாங்க பாருங்க உள்ள. உடனே கிடுகிடுன்னு வந்து என்ன பண்ணுறாங்க, சாப்பாடு முடிஞ்ச உடனே அடுத்தது கட்டமாக உடனடியாக வந்து அதை சாப்பாடை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. உட்கார்ந்த உடனே சர்வ் பண்ணுறாங்க கரெக்டாக. ஏராளமான மக்கள் சகர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏராளமான சகர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சேவ் பண்ணிடும், ஆட்டோமேட்டிக் சேவ் ஆகிடும். சேவ் ஆகி யூடியூப்ல அப்லோட் ஆகிடும். மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது கொடிநகர் தகவல் குழுமத்தின் முகநூல் நேரலை. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, இந்த ஃபுல் வீடியோவை கொடிநகர் 360ங்கிற யூடியூப் சேனலில் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்க்கலாம். மேலும் வந்து இன்ஷா அல்லாஹ் கொடிநகர் 360ங்கிற ஐடியில் இது வந்து நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். அதையுமே நீங்கள் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நேரில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். எல்லாருக்கும் என்ன வேணும்னு கேட்டு கொடுக்குறாப்புல, கவனிக்கிறாப்புல. சகோதரர் நிசாத் அலி அன்சாரி என்ன எல்லாரும் வந்து சாப்பிட்டு இருக்காங்க, சகர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏராளமான மக்கள் வருகை தராங்க பாருங்க. வந்து கடைசி வரைக்கும் முழுவதுமாக நிறைஞ்சு
முடிஞ்சிருச்சு, ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் போயிடுச்சு. இன்னும் வெளியில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் நிறைய பேர். இன்ஷா அல்லாஹ் சஹர் செஞ்சுட்டு ஒரு இது எந்திரிச்சு நிறைய பேர் போனாலும் அடுத்த கூட்டம் வந்து வெளியில் ரெடியாக சஹர் செய்கிறதுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அபு தாஹிர், அதே மாதிரி நம்ம மத்ரபுல் ஹைராத்துடைய நிர்வாகி அன்சாரி எல்லாரெல்லாம் இப்போ தான் உள்ளே வந்துகிட்டு இருக்காங்க, என்டர் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த அமர்வுல எல்லாம் உட்கார்றதுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. இதை பாருங்க, அடுத்தது ஒரு இதை காட்டுறேன் பாருங்க. சஹன் எந்திரிச்சிட்டாங்க. ஈசுவு சாதிக்கு எல்லாரும் வந்து அடுத்தது செய்கிறாங்க. நம்ம திவான் ஹஜரத்து அக்மல் தீன் எல்லாருமே வந்து இப்போ வந்து ஹஜரத்து எல்லாம் உட்காந்து வந்து பாருங்க சகர் செஞ்சுட்டு இருக்காங்க. கூட்டத்தை பாருங்க, ஏராளமான கூட்டம் வந்துகிட்டு இருக்கு. சகர் செஞ்சு சில பேர் எந்திரிச்சு போயிட்டு இருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட்டம் அதிகமான கூட்டம் வந்துகிட்டு இருக்கு. இப்போ வெளியிலேருந்து ஏராளமான வந்துகிட்டு இருக்காங்க. அதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நஜிபு, அபு தாஹிர், அதே மாதிரி நம்ம அன்சாரி எல்லாருமே அடுத்து சகர் செய்யறதுக்கு அமர்றாங்க. அந்த பாருங்க கூட்டத்தை பாருங்க, ஏராளமான கூட்டம் வருகை தந்துகிட்டு இருக்குது. இந்த பாருங்க, ஒரு சஹனுக்கு 3 பேரு. பெருந்திரளான மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. கூட்டத்தை பாருங்க, ஈத்தாப்புல எல்லா மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் கடைசி வரைக்கும் மக்கள் வந்துகிட்டு இருக்கு. வெளியிலே ஏராளமானவர் வந்து சகர் செய்யறதுக்காக நின்றுகிட்டு நிற்கிறாங்க, வர்றாங்க. இப்ப சஹான் வைக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் கவனிச்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு கவனிக்கிறாங்க ஒருத்தவங்களுக்கும். அல்ஹம்துலில்லாஹ். ஃபேஸ்புக் ஏராளமானவர் வந்து சைட்லேயும் காத்துக்கிட்டு இருக்காங்க. உணவு பரிமாறப்பட்டு வருகிறது. சகன் சாப்பாடு எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எஜாலின் எல்லாரும் அழைச்சிட்டு வந்து அமர வைக்கிறாங்க. ஏராளமான பசங்க, நம்ம ஊர் பசங்கள்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. சகர் செய்ய எந்திரிட்டு இருக்காங்க பாருங்க. ஏராளமான சகர் செஞ்சுட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க. இங்கே போயிட்டு இருக்காங்க. முடிச்ச உடனே அடுத்தடுத்து திருப்பி எல்லாமே வந்து உடனே தயாராக வச்சுட்டு திருப்பி அடுத்தடுத்து உடனடியாக வந்து திருப்பி வச்சிடுறாங்க. ஈசுபு எப்போதுமே பொதுவாகவே சிக்கன் தான் சாப்பிட மாட்டான். ஈசுபு அல்ஹம்துலில்லாஹ் பள்ளிவாசல் முழுவதுமா சிறப்பான கூட்டமா இருக்குது. எல்லாருமே வந்து ஏராளமானவர் வந்து வந்துகிட்டு இருக்காங்க.
வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.